ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி யூஸ் பண்ணி மெயினாக நம்ம பாயாசம் செய்வோம். இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரூட் கீர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஜவ்வரிசி ஃப்ரூட் கீருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பச்சை கலர் ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு 3 to 4 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமேலு இந்த ஜவ்வரிசி போடுங்க. சின்ன ஜவ்வரிசி பெருசு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்னது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடியாட்ட தெரிகிறப்ப நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு பச்சை தண்ணியாக 1 டம்ளர் தண்ணி அப்படியே ஊற்றி அலசி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால பின்னாடி பாலில் வந்து இந்த ஜவ்வரிசி மிக்ஸ் பண்ணுறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு சாஸ்பேனில் நீங்கள் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி வர வரைக்கும் விட்டுருங்க. பொங்கி வரப்போ நீங்கள் ஒரு கரண்டியால் கலக்கிட்டு அடுப்பையும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. இது கூட வந்து நம்ம நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மில்க்மெய்டு வந்து இருந்ததுன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாலையே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா 2 டீஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். இல்லாட்டி மில்க்மெய்டே இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது நல்லா சுத்தமாக ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான பழங்கள் தனியாக போடுறீங்கன்னா வாழைப்பழம் இல்லாட்டி ஆப்பிள், அது 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் கூட ஓகே தான். அது மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பாலை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை இதில் போட்டுக்கலாம். பார்த்தா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக பிரிஞ்சிரும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கட்டி கட்டியாக பிடிக்காமல். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு சேர்த்திருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயும் சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டு ஆனதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கோல்டாக வந்து சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி திக்னஸில் வந்து இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.